என்ன நீ வெளிநாட்டுக்கு போறியா? ஆமா, நான் இந்த ஃப்ளைட்ல தான் போறேன். அப்படியா? நானும் இந்த ஃப்ளைட்ல தான் ஏர் ஹோஸ்டா இருக்கேன். நிஜமாவா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன். ஹலோ கலா, போன காரியம் சக்சஸ் தானே? சக்சஸ். என்ன நீ குடிச்சிட்டு இல்லையாப்பா? இது ஏரோப்ளேன், டயத்துக்கு போனா பறந்து போயிடும். பின்ன சரி. அவ்வளவு பெரிய ஏரோப்ளேன் இந்த ரூமுக்குள்ள இருந்தா விடுவாங்க? இல்ல, இந்த புத்திக்குள்ள இருந்து விடுறாங்க. இந்த வழியில இருந்தா வா. நல்ல கண்ணு நல்ல கண்ணு. உனக்கு கண்ணு இல்ல, புத்தி இல்ல, சாப்பிடுறதுக்கு ஸ்பூன் பத்தாது, பெரிய கரண்டி வச்சுக்கின்னு அலையிற. ஆனா இந்த ஆண்டிகார் போட்ட பையன் தம்பியா ஏன் அப்படி அழகான்? நீ என்ன அழக பெருசா? ராஜேஷ் கண்ணாவே என்ன பார்த்த முடி வெட்டிட்டார். ஏன் நீ என்ன பார்த்து சிரிக்கிற? தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலி பவ. சாமியா? இந்த பகவதி கொடுங்க சாமி. சாமி நல்ல கண்ணை பாத்தீங்களா? யாரையாவது தேடுறியா? என் நல்ல கண்ணை காணும் சாமி. கவலைப்படாத, பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். வாட் நான்சென்ஸ்! வீட்டிலே கோயில்ல எங்க பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு ஒரே கூச்சல். இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படவே படாது. அட்லீஸ்ட் ஏர்போர்ட் விட்டு வைக்க கூடாதா? அட்வான்ஸா போது ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம், அதெல்லாம் பார்க்கணும். பாத்தீங்க சாமி, அக்கிரமமா பேசுறாரு. அது இருக்கட்டும்மா, அதுக்கு அட்வான்ஸா பகவான் கொடுத்துருவார். நீ யாரையோ தேடுற, நீ போய் தேடு போ. அவர் கொஞ்சம் வீபூதி கொடுங்க சாமி. Who is this dirty girl? அஞ்சலே, அஞ்சலே, அஞ்சலே. என்னடா? தீர்காயுஷ்மான் பவ, தீர்காயுஷ்மான் பவ. இந்தப்பா விபூதி. இந்த கண்டவங்களுக்கெல்லாம் விபூதி குடிக்கிறீங்க. இந்த உள்ள கொடுங்க பையில. அதெல்லாம் வேற ஆளு. வெளிநாடு செல்லும் பயணிகள் விமானத்திற்கு செல்லலாம். ஆளே இல்லாத நினைச்ச இடத்துல ஒரு கும்பிடு. உங்களுக்காக பிளேன் காத்திட்டு இருக்குமா? எங்கடா போயிட்டா? ஏன் இவ்வளவு லேட்டு? அது கமான். எந்த பலனும் கிடைக்க போறது? புறப்படும் போது நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா புறப்பட்டோம். வழியில இப்படி ஒரு கொடுமை நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. அந்த கொடுமையிலும் கடவுள் நமக்கு ஒரு நன்மையத்தாமா செய்திருக்கான். இல்லாத போனா திக்கு தெரியாத இந்த காட்டுல இந்த பிள்ளையாட்ட வந்து நம்மளெல்லாம் காப்பாத்திருப்பானா? அப்படி காப்பாத்தின எல்லாரையும் பத்திரமா ஊர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் கடமை. அதை எப்படி நிறைவேற்றுறதுன்னு எனக்கே தெரியல. என் உயிரை கொடுத்தாவது உங்களை எல்லாம் ஊரு கொண்டு போய் சேர்க்க. அப்போ இந்த காட்டு மனுஷன் தயவால தான் நம்ம ஊரு போய் சேர போறோமா? நானும் நாட்டு மனுஷன் தான். உங்க பேர்? ஜம்பு. உன்னை தவிர வேற யாராவது இந்த காட்டுல? நீ மாத்திரம் எப்படிப்பா இங்க வந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ராமு சுவாமி 2 பேரும் உயிரோட இருக்கீங்களாடா? விமான விபத்துல நானும் பழச்சிட்டேன், நீங்களும் பழச்சிட்டீங்க. காட்டு மனுஷா, என்னையா ஆனா உன கத்திய காட்டுற? நீ எங்களை பசியா பட்டியா கொல்றதுன்னே முடிவு பண்ணிட்டியா? கொஞ்சம் பொறுங்க, எல்லாருமே சாப்பிடலாம். அப்படியா? வெரி குட் வெரி குட். கம் ஆன், குயிக் குயிக். எரியறம்மா, வயிறு எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா. ஏய் புறா.
தேடி வந்த புதையல் கிடைச்சிடுச்சு. நேத்து நம்ம பார்த்து வச்சிருந்த புதையல் அதை எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. உண்மையை சொல்லிடு, இல்ல குத்தி கொலை பண்ணிடுவேன். என் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன். தொலைஞ்சாங்க. வாங்கடா, நம்ம போய் புதையல் எங்க இருக்குன்னு தேடுவோம். எங்கெங்கோ தேடி பார்த்து புதையல் கிடைக்கலையே. நம்ம கொண்டு வந்த உணவுப் பொருள்களும் தீர்ந்து போயிடுச்சு. நம்ம போயிட்டு திரும்பி சகல வசதிகளோட வந்து அந்த புதையல் எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் நிச்சயமா கண்டுபிடிச்சே தீர்றது. உத்து பார்த்துட்டு இருக்கிற, அப்படியா முகத்துல என்ன இருக்குது? சின்ன வயசுல என் நெஞ்சில ஒரு காயம் ஏற்பட்டு அது 4 வட்டத்துல ஒரு தழும்பா மாறிடுச்சு. அந்த தழும்பு இன்னும் அப்படியே என் நெஞ்சத்துல இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புல இருக்கிற தழும்புக்கும் ஒரு கதை இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு நேரமாகுது, நான் கோயிலுக்கு போறேன். கோவிலுக்கா? இந்த இடத்துல கூட கோவில் இருக்கா? ஆனா நான் கோயிலா நினைச்சு வணங்குற இடம் ஒண்ணு இருக்கு. அதனுடைய பெருமை எனக்குத்தான் தெரியும். ஐயோ, எனக்கு வர்ற கோபத்துக்கு தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடலாமான்னு. நாட்டுக்குள்ளதான் கோயில், சாமி சாமி கோயிலுன்னு கத்துறானுங்க. காட்டுக்குள்ள வந்தாலும் இங்கேயும் கோயில் இருந்து பைத்துக்கார போறானையா. இந்த உலகம் பூரா கோயில் மயமாத்தான் இருக்கு. உன்ன மாதிரி பகுத்தறிவாளர்களுக்கு தான் அது தெரியறது இல்லை. இந்த முண்டங்களை எப்படி திருத்துறது? பள்ளிக்கூட வாத்தியாரே இவர் திருத்த போறாரு. இந்த ஆளு நம்ம கூட வந்ததுனாலதான் நம்ம எல்லாருக்கும் இந்த கதியா வந்து. நம்ம அதிர்ஷ்டம். எந்த தீவுல நம்ம புதையல் எடுக்கணும்னு நினைச்சோமோ அதே தீவுல தான் விபத்து ஏற்பட்டிருக்குது. நீங்க 2 பேர் உயிரோட இருக்கிற விஷயம் நம்ம கூட்டத்துக்கு யாருக்கு தெரிய வேண்டாம். நீங்க இங்கேயே இருங்க, நான் உங்களை வந்து அடிக்கடி கவனிச்சுக்கிறேன். ஓகே? அதை விடு. நம்ம இங்க வந்ததுல இருந்து இந்த காட்டு மனுஷன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவனை முதல்ல நாகரிக மனுஷனா மாத்தணும். அவ்வளவுதானே, அதை நான் கவனிச்சுக்கிறேன். படம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கொண்டாந்து வனாந்தரத்துல விட்டுட்டியே, நல்லா இருக்கியானே. கடவுள் புண்ணியத்துல நான் கொண்டு வந்து சாமாத்திலையும் பத்திரமா இருக்கு. வெரி குட். என்ன சலங்க இது? கண்ணுக்குட்டி சலங்க. என் நாய்க்குட்டியா வேண்டாண்ணா, அந்த அம்மா கண்ணுக்குட்டியா கொண்டாந்து. ஒரு குட்டி சலங்க இல்ல அது. ஐயோ, அது பரதநாட்டிய சலங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஏப்பா, உனக்கு நாட்டியம் ஆட தெரியுமா? தெரியுங்க. ராதா நாட்டிய தேர்வு நின்னு 10 வாங்கியிருக்கா. அப்போ இங்கேயே ஒரு நாட்டிய கச்சேரி ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். நல்ல காலம், நல்ல சமயத்துல நீ மட்டும் வரலன்னா அந்த மிருகம் எங்களெல்லாம் ஒரு கை பார்த்திருக்கும். கை பார்த்திருக்குமா? அதுனா கைரேக ஜோசியம் தெரிஞ்ச மிருகமா? பிச்சு பெனாரி இருக்கும். பட்டைய போட்டு ஏன்பா அப்படி வளர்ற? அட பட்டமா, இது ரொம்ப ஆபத்தான இடம். உடனே நாம ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும். இந்த காட்டுல பாதுகாப்பான இடமா? வரும்னா பறந்து வீடு கட்டிக்கலாம். பாருங்க, இது ஒரு தீவு. இங்க இருந்து போகணும்னா கடலை தாண்டி தான் போகணும். கடலை எப்படியா தாண்டது? 4 கடலையை கீழே போட்டுட்டு தாண்ட வேண்டியதான். வீணா பேசுறதா எப்படி? முதல்ல பாதுகாப்பா ஒரு பறந்து வீடு கட்டிப்போம். அப்புறம் ஒரு படகோ பரிசுலோ கட்டி நீங்க இருந்து போயிடுவோம். முக்கியமான விஷயம் என்ன? இங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தங்கலாம். ஏன்? அதுக்கப்புறம் அடிக்கடி கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு இந்த பகுதியெல்லாம் வெள்ளக்காடா மாறிடும். வரத்து பாய், ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? ஐயா!
என்னடா அது தேங்காய் மடை அட ஒரு அவசரத்துல வந்துருச்சுங்க அங்க பாத்தீங்களா அறிவுள்ள கூட்டம் உண்மையா உழைக்குது அறிவு கட்ட கூட்டம் இங்க உட்கார்ந்து சதி திட்டம் வகுக்குது உன்னாட்ட கூலிக்கார நாய்ங்கோ தாண்டா உழைப்பாங்க என்ன மாதிரி கூலிக்கார நாய்ங்க இல்லன்னா உன் குடல் கும்பி அவிஞ்சு போயிடுங்க நீ இப்படி வாமா உழைச்சி சாப்பிட்டா என்ன வேமா நீ பழப்பு நமக்கு இருக்கு ஒரு அவசரத்துல வந்துட்டீங்க ஏண்டா சொல்றது சொல்லிட்டு எதை கேட்டா அவசரத்துல அவசரத்துல எனக்கு அவசரம் வந்துருச்சு கொண்டு போடுவோம் கீதா என்ன இதெல்லாம் அழகானவரா மாத்த போறேன் அது பாத்தீங்களா அந்த மரம் எப்படி இருக்கு மொட்டையா இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்கிற மரம் பச்சை பசல் அழகா இருக்கு மரத்துக்கே அழகு தேவையா இருக்கும்போது நமக்கு அழகு கண்டிப்பா தேவையில்லையா அதுக்காக எதுக்காக கத்தியை திட்டுற நம்ம வீட்டு தோட்டத்துல அளவுக்கு மீறி செடி வளர்ந்திருந்தா என்ன செய்வோம் என்ன செய்வோம் அதை அழகா வெட்டி விடுவோம் அதத்தான் நானும் செய்ய போறேன் என் மேல என்ன செடியா வளர்ந்துருக்கு தோட்டத்துல செடி உங்க முகத்துல முடிய வெட்ட போறியா மாட்டேன் நீங்க வெட்டிக்கல நாங்க யாரும் உங்களோட பேசவும் மாட்டோம் பழகவும் மாட்டோம் நிஜமாவா சொல்ற ஆமா என்ன நீங்க வெட்டிக்க போறீங்களா இல்லையா முடிய மட்டும் வெட்டு முகத்தை வெட்டிடாத மெதுவா வெட்டு வேண்டாம் வேண்டாம் இப்ப பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு நீதான் இப்படி கத்தனியா காட்டு ஜாதியா டவுன் ஜாதியா மாத்தியாமா மாத்து இல்லன்னா தாடிக்கு ஒரு பின்னல போட்டு 2 பூவை வச்சு கற்பூரத்தை ஏச்சு தெய்வமா கொண்டாடுங்க சில பைத்தியங்கள் ஏன் கொண்டாடினா என்ன தப்பு இந்த காட்டுல நம்மளை எல்லாம் காப்பாத்தினவருக்கு கோயில் கட்டி கும்பிட்டாலும் தப்பு இல்ல கரெக்ட் அஞ்சல சொல்லிட்டா அப்ஜெக்ஷனே கிடையாது உடனடியா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட வேண்டியதான் டேய் சுங்குகுல்லா கல்லுங்களுக்கு கோயில் கட்டது பத்தாதுன்னு இந்த மனுஷனுக்கும் கோயில் கட்டி கும்பிட போறீங்களா ஃபாரஸ்ட் பாய் இவங்க விஷயத்துல ஜாக்கிரதையார் 7 அடியில குழிய விட்டு அளவு பார்க்கலாம் கொஞ்சம் இறங்கு அப்படின்னுவாங்க இறங்கின உடனே கப்புன்னு மண்ணை தள்ளிட்டு 2 பூ அதுல சொல்லிட்டு சமாதி ஆயிட்டாருன்னு திருட்டு பைய முகம் இவனுக்கு அப்பா எல்லார்கிட்டையும் தெய்வீக தன்மை இருக்குப்பா உங்ககிட்ட கூட இருக்கு ஆனா அந்த தெய்வீக தன்மையை உணர்ந்துட்டு பெரிய மனுஷாளார மகான்களுக்கு கோவில் கட்டுறதுல தப்பே இல்லை இது பார் யார பார்த்தாலும் அவ குணத்தை தான் பார்க்கணும் கோலத்தை பார்க்க கூடாது என்ன சார் நீங்க அப்ப ஜடாமுடிய வளர்த்துக்கு எல்லாம் கோமணத்தோட அலையணும்னு சொல்றீங்களா சில பேர் டவுன்ல கோமணமே இல்லாம அலையறானுங்க கேட்டா நிர்வாண சுவாமிகளும் அந்த நிர்வாணத்திலையும் தெய்வீகம் இருக்கு அஞ்சல காதுல விழுந்துதா நிர்வாணத்திலையும் தெய்வீகம் இருக்கான் என்னமோ தெய்வீகம் நீங்க மறந்து ஓடுறாங்க சீக்கிரமே புரிஞ்சுப்பேன் என்ன இவரு அமைதியா மறைச்சிட்டு போறாரு நல்லா இருக்குது இப்போ இதெல்லாம் சேவெல்லாம் பண்றதுக்கு வெரி குட் நம்ம கும்பலோட சந்திச்சு தனியா இன்னைக்கு வேலை இதோட முடிச்சு எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கோங்க.
என் உயிரே போனாலும் சரி இந்த அக்கிரமத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. பார்த்து வெட்டுங்க. அஞ்சல உனக்கு என்ன மனசு கஷ்டம்? எதுக்காக நீ தூக்கு போட்டுக்கிற? தூக்கு போட்டுக்கிறேன். நீ வெட்டியா? என்னது யார் எதுங்க? மேல வெட்டி. ஆடா பாவி அறிவு கட்ட முண்டா, நுனிக்கலையில உட்கார்ந்துட்டு அடிக்கலைய வெற்றிய விழுந்தி நான் செத்துருவிய. என்னம்மா அஞ்சல, நீயாவது புத்தி சொல்லக்கூடாது அவனுக்கு? இப்ப நீங்க என்ன புத்தி சொல்ல வந்திருக்கீங்களா? உங்களை கேட்டாங்களா? அந்த ஆளு விழுந்து தாகணுங்கிறதுக்காக தானே நுனிக்கலையிலேயே உட்கார வச்சிருக்கேன். நீ வெட்டி. ஓஹோ, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியலையே. டேய் சீக்கிரமா வெட்டி விழுந்து சாக மணியாவலே எங்களுக்கு எல்லாம். நான் சாவது உங்க ரெண்டு பேருக்கும் வேடிக்கையா? நான் சாக மாட்டேன். சாகாம ஒண்ணு நான் விட மாட்டேன். ஏன் பின்ன என்ன, நான் அக்கடான கிராமத்துல இருந்தேன். ஆசை காட்டி என்ன அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன்னு இங்க கூட்டியாந்து இந்த நடுக்காட்டுல கஞ்சி தண்ணிக்கு வழியெல்லாம் பண்ணிட்டாத்தாலும் நான் அதுக்கு கூட கவலைப்படலைங்க. பரம்பரையா நான் வச்சிருந்த ஜல்லிக்கரண்டை போயிடுச்சே. எவ்வளவு பெரிய செய்யும் அஞ்சல, நீ இப்ப கண் கலங்குற. ஐயோ என்னங்க, சாதாரணமா பெண்ணுங்க அழுதாலே எனக்கு மனசு பொறுக்காது. அதுலயும் வயசு பொண்ணுங்க அழுதுட்டாங்கன்னா நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி ஆயிடும். நம்பாதே நிஜமாவே மேல உனக்கு பிடித்தம் இல்லையா? எனக்கும் உங்க மேல நான் இருக்கேன். உங்க மேல லேசா பிடிப்பு உண்டு. சரி. ஆனா நீங்க இந்த அடிக்கடி கடவுள் இல்லன்னு சொல்றீங்களா, அதை நினைச்சா தான் பூன்னு போகும். அந்த தூவெல்லாம் அப்படின்னு என்ன பண்ணீங்க? அது மாத்திட்டோம். என்ன திடீர்னு நிசப்தம்? இறங்கி வந்த உன்னால கீழே இறங்க முடியும்? உன்னை தூக்கி மேல உட்கார வச்சதே நான் தானே. அஞ்சல கீழே இறக்கி விட்டுறேன். இறக்கி விட மாட்டேன். அஞ்சல இல்லடா, ஆறேலன்னு கூப்பிட்டா கூட நீ அதே கலையில தான் உட்கார்ந்து இருக்கணும். அங்க இரு. அஞ்சல இல்ல நாங்க போறோம். அஞ்சல டேய் அஞ்சல. ஒரு வழியா பரன் வீடை கட்டி முடிச்சாச்சு. நீங்களாம் குளிச்சுட்டு ஓய்வெடுங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்.
புலி புலி நான் அப்பதான் அடிச்சு விரட்டிட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த புலி என்ன கொன்னுட்டு இருக்கும். என்னது முகத்துல கீரல்? அதோடும் இல்ல, புலி அடிச்சிருக்கு. ஆமா, எனக்கு யார் இந்த புடவை கட்டினது? நான் தான். நீங்களா? என்ன அப்படி பாக்குற? உங்களை எப்பவும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. என்ன நீ பாத்துக்கிட்டே இருந்தா புலி இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். பாப்பலாம். அப்பாடா, ஒரு வழியா பறந்த வீட கட்டி அதுல குடியும் வந்துட்டோம். இனிமே காட்டு மிருகங்க, விஷ ஜந்து இதோட தொல்லையே இருக்காதுப்பா. மரபள்ளி வந்தாலும் வருண்டோய். வரணுமான பின்னால நிக்குதே. சும்மா இருங்க. காட்டு மிருகம் விஷ ஜந்துக்களை கூட நம்பலாம், இந்த மனுஷ ஜாதிகளை தான் நம்பவே கூடாது. கேரட் என்னடா கேரட்? மாங்காயி ஆ. வள வளன்னு பேசிட்டு இருக்கிறியடா. எனக்கு பேய் பசி, சாப்பாட்டுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கடா. சின்ன பையா, மாமாவுக்கு தரித்திர பசி. வெளியே உட்காரு. மசாலா தூக்கிட போற போ. ஜாக்கிரதைடா. நான் பசின்னு சொல்றதுக்குள்ள புசின்னு எல்லாம் வந்து விழுவுது பாத்தியா? என்னது உங்க ரெண்டு பேர் பேர்லயும் ரத்தக்கரையா இருக்கு? இவ குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு புலி உணவு வேலை பாஞ்சது. அதை அடிச்சு போட்டு இவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏம்மா, உன் பேர்ல புலி பாஞ்சு கொடுத்த? ஆமாங்க, நல்ல நேரம். இவர் வந்து என்னை காப்பாத்திட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் நான் அந்த புலிக்கறியா இருப்பேன். என்னம்மா நீ? நம்ம போராட விளைந்த காட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். திரும்பி போற வரைக்கும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம்? இந்த பாருமா, பொம்பளைங்க தைரியமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக இப்படி அசட்டு துணிச்சலா இருந்தா உயிருக்கே ஆபத்தா போயிடும். இனிமே நீ தனியா அங்கேயும் போக கூடாது. குளிக்க போன இடத்துல அவ்வளவு ஆபத்தா? இனிமே நாம யாரும் குளிக்க வேண்டாம். உனக்கு ஜாலிதாயா? நான் உங்களை தொடக்கூடாதா? உனக்கு நான் சொந்தமானவனா இருந்தேன், இப்ப லூலுவுக்கு சொந்தமாயி. நீங்க என்ன சொல்றீங்க? உன் நெஞ்சில நெருப்பு அள்ளி கொட்டுறீங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அந்த நெருப்பு அள்ளி கொடுத்ததே நீதான் கீதா. நானா? ஆமா, அன்னைக்கு என் பொறுப்புல உள்ள உயிரை கொல்லக்கூடாது, அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய திறமை. அதுக்காக நம்ம காதலையும் தியாகம் செய்ய தயாரா இருக்குன்னு சொன்னேன். அப்படிப்பட்ட நீயா இன்னைக்கு என் பொறுப்புல உள்ள இத்தனை உயிரையும் காப்பாத்துறதுக்காக நான் காதலை தியாகம் செய்யறத தவறா நினைக்கிறேன். அது உங்க தவறு இல்லைங்க. பச்சை குழந்தை இருந்த உங்களுக்கு ஆண் பெண் உறவுலாம் என்னன்னு சொல்லி கொடுத்தேன் பாருங்க, அது ஏன் தவறு? தவறில்லை, நீ எனக்கு செஞ்ச நன்மை. உன் உன்னதமான கடமையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நான் லூலுவை கல்யாணம் செய்துக்கிட்டேன். இல்லைன்னா அந்த காட்டுத்திலிருந்து யாருமே தப்பி இருக்க முடியாது. உன் லட்சியமும் செதஞ்சு சின்னாபின்னமா இருக்கும். என்னது திடீர்னு போட்டுக்குள்ள ஈரம்? இது என்ன போட்டு நினைச்சா பாத்ரூம் நினைச்சியா? ஐயோ, போட்டு பேசிட்டு கீழே இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. பாரஸ்ட் பாய், பாரஸ்ட் பாய்.
சித்தங்களை தெய்வம்னு சொல்லுவாங்க. உயிரை தியாகம் செய்து மற்றவங்களை காப்பாத்தின நீ தெய்வத்தின் தெய்வம்மா, தெய்வத்தின் தெய்வம். நம்ம கையில இல்லை, பகவான் கையில இருக்கு. ஜம்பா, அங்க பாத்தீங்களா? கப்பல் போகுது. கப்பல் போ. வாசு, அதோ பாத்தியா? யாருக்கோ ஆபத்து போல் இருக்கு, கப்பலை திருப்புங்கடா. திருப்பு. ஏன் அப்படி தகைச்சு போய் நிக்கிற? இந்த நேரத்துல நான் வருவேன் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டேல்ல? சரி, உனக்கு என்ன வேணும்? இந்த படகு பழுதாயிடுச்சு, எங்களை உங்க கப்பல் எடுத்துட்டு போய் கரை சேர்க்கணும். இந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் மேலே ஏறி வாங்க. அவனை இன்னும் கொல்லல, இனிமே தான் கொல்ல போறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரை கொல்ல விட மாட்டேன். விட மாட்டியா? இப்ப பாரு. இனிமே இந்த புயலுக்கு நான் தான் அதிபதி. இல்ல, இது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய சொத்து. இதை உன்ன மாதிரி அக்கிரமக்காரன் எடுத்துட்டு போட்டு விட மாட்டேன். நீங்க தான் அந்த ஜம்புடைய வாரிசா? அவன் போன இடத்துக்கே உங்களையும் அனுப்பி வைக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த புதையல் அடைய விட மாட்டேன், விடவே மாட்டேன். அப்படின்னா என்ன சுட போறியா? பைத்தியக்காரா, என்ன ஏமாளின்னு நினைச்சியா? தனியா இருக்கிற நீ கூட்டத்தோட இருக்கிற என்ன பார்த்தா சவால் விடுற? நானா தனியா இருக்கிறேன். அதை போல ஆட்கள இவனை பார்த்து போய் வை. நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு விரோதியா வருவேன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் என்னுடைய ஆட்களை உன்னோட பழக வச்சு உன்னை கண்காணிக்க சொன்னேன். இப்போ என்ன சொல்ற? பரந்தாமா, இந்த புதையலுக்காக நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத விட பங்கு போட்டுக்கலாம் இல்லையா? நீ புத்திசாலி. ரெண்டு பாவாத்மாக்கள் ஒண்ணு சேர்றப்போ ஒருத்தோட ஒருத்தர் புத்திசாலின்னு பாராட்டிக்கிறது உலக இயல்பு. அடுத்து நடக்க வேண்டியது இவங்கெல்லாம் ஜம்புடைய ஆட்கள். இவங்களை ஒழிச்சு கட்டினாதான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். பகவானே,
எங்கெங்க அக்கிரமங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நான் தோன்றுவேன்னு சொன்னேன். இப்ப நீ எங்கப்பா இருக்கிற? மரியாதையா துப்பாக்கியா கீழே போடும் இல்ல